10 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் நான் எப்படிலாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணேனோ, பிளாக் ஹேர், தாடி, கண்ணாடி எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து இது பண்ணுவார் இல்லையா, அது எல்லாத்தையும் மகிழ் திருமேனி போதும் போதும் சொல்ற அளவுக்கு சூப்பரா வந்து காமிச்சிருக்காரு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது நீ உன்னை நம்பு. அஜித் சார் ஃபேன், சினிமா ஃபேன்ஸ், தமிழ்நாடு ஃபேன்ஸ், மலையாளம் ஃபேன்ஸ், டாலிவுட், டோலிவுட் எல்லாருமே பண்டிகையை கொண்டாட ரெடி ஆயிக்கோங்க. உண்மையாவே விடாமுயற்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். ஒரு மாதிரி நீங்க நம்ம இது வரைக்குமே அஜித் சாரோட படத்தை பார்த்து ஒரு மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும், மைண்ட் டியூன் பண்ணிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே உடைச்சு அஜித் சாரால இப்படி பண்ண முடியும். அஜித் சாருக்கு நான் ஒரு வேற மாதிரி ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி சார் ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. பயங்கரமா இருக்கு. முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அஜித் சார், த்ரிஷா மேம் இவங்களோட காம்போல வர்ற சீக்வன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. டைட்டில் கார்டுல இருந்து போங்க, அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு படம் போற ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நான் பயங்கரமா அஜித் சாரை செலிப்ரேட் பண்ணேன். எப்படிலாம் பார்க்கணும்னு நினைச்சேனோ, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் நான் எப்படிலாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணேனோ, ஒரு மாதிரி அந்த பிளாக் ஹேர், பிளாக் தாடி, கண்ணாடி எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து இது பண்ணுவார் இல்லையா, அது எல்லாத்தையும் மகிழ் திருமேனி போதும் போதும் சொல்ற அளவுக்கு பயங்கர திருப்தியா ஆத்மகரமா வந்து கொடுத்துருக்காருங்க. அந்த 20 நிமிஷம் த்ரிஷா மேமையும் அஜித் சாரையும் நான் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ், அஜித் சாரோட பிக்கப் லைன்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மகிழ் திருமேனி காமிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரா காமிச்சிருக்கிறாரு அஜித் சார். த்ரிஷா மேம் சொல்லவே வேண்டாம், ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். லேட்டரா வந்தாரு ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற மாதிரி அவரோட என்ட்ரியுமே அதுக்கப்புறம் இருக்கு. பயங்கரமா வந்து எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இந்த கதையை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஃபாரின் படத்தினுடைய ஒரு அபிஷியல் ரீமேக்கா இருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் காமிக்கணும், ஆரோங்கிற கேரக்டர் வச்சு என்ன பிளே பண்ணணும், நிக்கில் நாயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு என்ன பிளே பண்ணணும், ரெஜினா கசண்ட்ரா அப்படிங்கிற வச்சு என்ன பிளே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூரா, ரொம்ப ரொம்ப சூப்பரா, பயங்கரமா வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு மகிழ் திருமேனி சார். இது எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அஜித் சாருக்கு இப்படி ஒரு படத்தை நீங்க வந்து கொடுத்ததுக்கு சீரியஸ்லி. நான் அஜித் சாரை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மகிழ் சாரை பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி எடுத்திருக்கிறாரு. அந்த அசர்பைசான் லொகேஷன்ல வந்து ஒரு பயங்கர டஃப்பான ஒரு லொகேஷன். நம்ம வந்து அந்த டெரைன் அண்ட் டஃப்னஸ் அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நிறைய விண்ட் இருக்கும், விண்ட் ஸ்ட்ரோம் இருக்கும், கோல்டு -17 டிகிரிஸ் வரைக்கும் கோல்டு இருந்திருக்கு. அதுலயுமே வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஓம் பிரகாஷ் சார் தெய்வமே, கடவுளே, அஜித் சாரை நீங்க காமிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது அல்டிமேட் தி கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஜித் சாரை மட்டும் இல்ல, அசர்பைசானா இருக்கட்டும், த்ரிஷா மேமா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற போர்ஷனா இருக்கட்டும், காமிக்கிற ஒரு ஷாட்டுமே வந்து அவ்வளோ சூப்பரா வந்து காமிச்சிருக்காரு ஓம் பிரகாஷ் சார். மியூசிக் அனிருத் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி அனிருத் வந்து இந்த படத்தை அவர் எடுத்துட்டு போற விதம், மகிழ் திருமேனி அவரோட ஸ்கிரீன் பிளேல எடுத்துட்டு போற விதம் ஒரு கைண்ட் ஆஃப் இருந்தாலும், ஒரு இதா இருந்தாலும், அனிருத் அவரோட தி பெஸ்ட் அள்ளி தெளிச்சு அஜித் சார் இருந்தாங்க உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, நான் ரஜினி சாருக்கு மட்டும் மாசா போட மாட்டேன், அஜித் சாருக்கு அதை விட மாசா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அர்ஜுனோட தீம் அல்டிமேட்டா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து சவதிகா வந்துருது, தியேட்டரை கொண்டாட வச்சிருக்காரு. சவதிகா சாங் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலதான் நீங்க வந்து அஜித் சாரையும் த்ரிஷா மேமையும் வேற லெவல்ல நீங்க வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம், வேற லெவல்ல நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸோட மகிழ் திருமேனி சாருக்கே உரித்தான, முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போற ஸ்பீடு அப்படிங்கிற படம் ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் எடுக்கிற ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போற ஸ்பீட பார்க்க என்ன பண்றாங்க, அஜித் சார் வச்சு என்ன பண்றாங்க, எங்க போறாரு, எங்க ஓடுறாரு அப்படிங்கறதெல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி வேற லெவல்ல பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அசர்பைசான் வந்து உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க. அந்த நம்ம வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஃபீல் கொடுக்குது, ஒரு ஹாலிவுட் தரம் கொடுக்குது. உண்மையாவே இந்த டீம் அங்க போய் ஷூட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஊரை பார்த்திருக்கோம், இந்த கேரளா, இந்த லொகேஷன், சம் அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு லொகேஷனை மகிழ் திருமேனி அவர்கள் சூஸ் பண்ணிருக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய பாராட்டு. அந்த மாண்டாஜ்ல அந்த ஊரோட மொத்த அழகையுமே வந்து காமிக்கிறாங்க, அப்படியே கண்ணுல வச்சுக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து சினிமோட்டோகிராஃபி காமிச்ச விதம் எல்லாமே வந்து
செமையா இருக்கு. காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதான் எனக்கு இந்த ஒட்டுமொத்த படமுமே வந்து ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. அஜித் சாரை பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த மூவி 2 வருஷம் கழிச்சு அஃப்கோர்ஸ் துணிவுக்கு அப்புறம் வருது இல்லையா, துணிவுல நம்ம ஒரு மாதிரி வேற மாதிரி பார்த்தோம். இந்த படத்துல வேற 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 மாதிரியா காமிச்சிருக்காது. ஒரு 10 கெட்டப் ஒரு 10 கெட்டப்ல ஒரு மாதிரி தாடி வச்சு, தாடி இல்லாம கருப்பு தாடி, கருப்பு முடி, வெள்ளை முடி, கருப்பு தாடி, கண்ணாடி போட்டவர், கோவா ஷர்ட் போட்டவர், கோட் ஷூட் போட்டவர், அப்படிங்கிற மாதிரி கிளீன் ஷேவ் பண்ணவர், டிஷர்ட் போட்டவர், ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்டி ஷர்ட் போட்டவர், அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா வந்து அஜித் சாரை வச்சு விளையாண்டுருக்கிறாரு மகிழ் திருமேனி. எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாரோ அப்படியெல்லாம் பார்த்துருக்கிறாரு மகிழ் திருமேனி. அண்ட் டைலாக்ஸுமே வந்து மகிழ் சாரோட வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க என்ன சொல்றது, ரொம்ப டீசென்ட் எலைட்டான டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கெட்ட வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தான் வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏதான் எனக்கு வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆரவ் அவரோட ரோல் வந்து சூப்பரா இருக்கு. அவர் வந்து அஜித் சாரோட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்து ஒன்று பண்றாரு. அது அவரோட வாய்ஸும் அஜித் சாரோட வாய்ஸும் எக்கோ அடிக்குது அந்த பேஸ் வாய்ஸ்ல. பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆரவ். அவரு கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பாராட்டு வந்து ஆரவ் பிரதருக்கு வந்து கிடைக்கும். நிக்கில் நாயர் அவரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரெஜினா கேசன்ட்ரா அந்த ஒரு வில்லி சிரிப்பாங்கல்ல டீசர் ட்ரெய்லர்லாம், அது நீங்க வந்து படத்துல வந்து பாருங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன். படத்தோட கதை அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிரேக் டவுன் அதோட ரீமேக். ஆனால் அதில் நிறைய புது எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ள கொடுத்துருக்குறாங்க மகிழ் சார். அது நம்ம தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பாருங்க எவ்வளவு மகிழ் திருமணி ஸ்டைல இருக்கா, எப்படி இருக்கு மகிழ் திருமணி ஸ்டைல? அவர் ஸ்டைல தான் ப்ரோ இருக்கு. அஜித் சார் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம். த்ரிஷா மேம் ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா தான் தெரியும். ஓகே எப்படி இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபாரின் லொகேஷன்ல சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருக்கு. த்ரிஷா, அஜித் சார் இவங்களோட கெமிஸ்ட்ரி, அர்ஜுன் சார் எல்லாமே சூப்பரா ரோல் பண்ணியிருக்காங்க. அஜித் வேற லெவலில் இருக்காரு. அவர் கெட்டப், அவரோட லுக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. காஸ்டியூம் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. அது பார்த்து ஓகே எப்படி இருக்கு ப்ரோ? செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா லீட் கொடுத்துருக்காங்க இன்டர்வலுக்கு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பார்க்கலாம். அஜித் சாரோட அந்த கெட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல சிம்பிளா இருந்தாலும் அந்த கேமரா, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்குங்க. பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. லீட் பயங்கரமா கொடுத்துருக்காங்க இன்டர்வல்ல. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் கூட்டி இருக்கு. அஜித் சார் த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரி செமையா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ட்ராக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. கரெக்டா சாங் பிளேஸ் பண்ணிருக்காங்க. எடிட்டிங்லாம் செமையா இருக்கு. விஷுவல்ஸ் செமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆக்ஷன் கிங் அஜித் சார் இவங்களோட ஃபேஸ் ஆஃப் வந்து இப்பதான் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மகிழ் திருமணியோட டைரக்ஷன் ஸ்டைல் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் போட்டியிருக்காரு. நல்ல ஒரு இது கரெக்டா ஒரு இது வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எப்படி இருக்கு பிரதர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்? விடாமுயற்சி நம்ம தலை டைலாக் மாதிரி தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம வரலாறுலேயே கிடையாது. படம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரோட வியூவும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேல தான் ட்விஸ்ட் இருக்கும்னு நான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். பார்க்கலாம். அஜித் சாரோட கெட்டப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அஜித் சாரோட கெட்டப் எல்லாமே நம்ம என்ன சொல்றது, வாலியில பாக்குற அஜித் மாதிரியும் இருக்கும். இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. த்ரிஷா அஜித் சாரோட காம்போ எல்லாம் சூப்பரா இருக்கு. அனிருத்தோட மியூசிக்லாம் மியூசிக் தலைவர் வழக்கம் போல தெருக்கி விட்டாரு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும்.